தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஆனந்த வணக்கம் அன்பர்களே. கொங்கு 7 ஸ்தல யாத்திரை. நம்மளோட வாழ்க்கையில் சிவனோட பார்வை கிடைச்சதுனாவே நமக்கு எப்பேற்பட்ட சங்கடங்களும் பிரச்சனைகளும் தொல்லைகளும் சிக்கல்களும் வழிகளும் இருந்தாலும் சரியாகிவிடும். அவ்வாறு இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு ஒரே ஒரு நாளில் நம்ம யாத்திரை சென்று வந்தோம்னா 7 தலைமுறை பிரச்சனைகளும் சரியாகும். நம்மளோட வாழ்க்கையில் ஏனே தெரியாமல் நிம்மதி இல்லாமல் இருப்போம், ஏதோ ஒரு சங்கடங்களோடு இருப்போம், உறவுகள் சார்ந்த குளறுபடிகளோடு இருக்கும், அல்லது வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கல்யாணமாகாமல் அல்லது கல்யாணமாகி பிரிஞ்சு குழந்தை பாக்கியம் கிடைக்காம அல்லது ஆண் குழந்தை பிறக்காமனு பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருப்பீங்க. இந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் தரக்கூடிய ஒரு யாத்திரை தான் கொங்கு 7 சிவஸ்தல யாத்திரை. கார்த்திகை சோமவார யாத்திரை என்று சொல்வார்கள். அதாவது கொங்கு 7 அப்படின்னா கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய 7 கோயிலுக்கு ஒரே நாளில் காலையில் தொடங்கி இரவுக்குள்ளே முடித்தோம் அப்படின்னா, யாத்திரையை நிறைவு செய்தோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த யாத்திரை தீர்வுகளை தரும். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பாலாஜி ஐயா அவர்கள் பவானியில் இருக்கார். அவரோட ஆசிகளின் மூலமாகவும் சிவனடியார்களின் வழிநடத்தல்களின் மூலமாகவும் இந்த அற்புதமான தருமை ஆதீனம் ஐயா வெளிப்படுத்திய கொங்கு 7 ஸ்தல சிவயாத்திரையை நம்ம செஞ்சுட்டு வரோம். இந்த யாத்திரையில் முதலாக குபேரருக்கு செல்வத்தை மீண்டும் தந்த இடம், பல்வேறு விதமான பரிகாரங்களுக்கு வெற்றிகளை தரும் இடம் பவானி சங்கமேஸ்வரர் கோயிலில் முதல் கோயிலாக யாத்திரைகளை தொடங்குவோம். அங்கே கூட்டு பிரார்த்தனை பண்ணி அனைவருக்கும் காப்பு கட்டி யாத்திரையை தொடங்குற நம்ம ஒரு வாகனங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். பவானி சங்கமேஸ்வரர் கோயிலிருந்து வரவங்க அங்கேயே தீர்த்தத்தில் நீராடி குளிச்சுட்டு நம்ம கூடயே தரிசனம் பண்ணிட்டு வெளியே கிளம்பலாம். பவானி சங்கமேஸ்வரர் கோயில் ஆரம்பித்து அங்கே இருந்து பவானி சங்கமேஸ்வரர் வியாபாரம் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகவும், அங்கே இருக்கக்கூடிய ஜுரகேஸ்வரர் என்கின்ற தெய்வத்தை வழிபடுவதன் மூலமாக நீண்டகால நோக்கி தீர்வுகள் கிடைக்கும். அங்கே இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மரை பார்ப்பதன் மூலமாக பயம் நீங்கும், வியாபாரம் பெருகும். அதுதான் அந்த கோயிலோட சிறப்பு. அதிலிருந்து அடுத்தது சிவனும் சக்தியும் சரிபாதி என்று சொல்லக்கூடிய ஆதி காலத்திலிருந்து இருக்கக்கூடிய சக்தி மிக்க நாகதோஷத்தை போக்கக்கூடிய தெய்வீகமான ஒரு திருத்தலம்தான் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம். அடுத்த ஆலயமாக திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்தில் போய் வழிபாடுகளை செய்வோம். அந்த வழிபாடுகள் செய்வதன் மூலமாக கணவன் மனைவி பிரச்சனை சரியாகும், கல்யாணங்கள் கைகூடி வரும், உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய சப்போர்ட் ஆகும், குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும். அடுத்தது 3ஆவதாக அங்கே இருந்து கரூர் கல்யாண பசுதீஸ்வரர் ஆலயத்துக்கு போகிறோம். வியாபாரத்தில் வெற்றி, திருமணத்தில் வெற்றி, குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு, கரூர் சித்தராரின் ஆசிகள் கிடைப்பதற்கும், எல்லா செயல்களிலுமே திடகாத்திரமாக செயல்படுவதற்கும் வழிநடத்தக்கூடியது. அங்கே இருந்து அடுத்த கோயிலாக வெஞ்சமாங்கூடல் அப்படின்னு ஒரு கோயில். நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக யார் வரணும்? பெண்கள் வரணும். இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பெண்கள் தன் வீட்டில் நிறையா காசை நிறுத்த முடியும். இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு தொடர்ந்து காசு கையில் நிற்கும். என் கணவர் காசே நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு ஒரே ஒரு முறை வந்து தரிசனம் செஞ்சுட்டு போனாவே அவங்க கையில் காசு நிற்கும், வீட்டில் தங்கம் சொரணம் சேரும். ஏன்னா பார்வதிக்கே சேர்ந்திருக்கு, உங்களுக்கும் சேரும். அந்த கோயில் முடிஞ்சிட்டு அங்கிருந்து அடுத்தது கொடுமுடி. இந்த ஜாதகமெல்லாம் ஆகாதுப்பா, தூக்கி போடுப்பா, இவருக்கெல்லாம் இருக்கிற அத்தனை தோஷத்துலேயும் அத்தனை தோஷம் இருக்கக்கூடிய ஒரே ஜாதகம்னு உங்கள் ஜாதகத்தை சொன்னாலும் கூட இந்த கோயிலுக்கு வந்து வழிபாடுகளை செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய சூட்சமமான 2000 ஆண்டு இருக்கக்கூடிய விருட்சத்தை வளம் வந்தால், வன்னி விருட்சத்தை வளம் வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களுக்கும் தீர்வுகள் கிடைக்கும். மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கோயில். அங்கே வழிபாடு செய்வோம். அங்கிருந்து நேராக நம்மளோட முருகனுக்கே பிரம்மகத்தி தோஷத்தை போக்கி முருகனுக்கே ஆனந்தத்தையும் அன்பையும் கொடுத்த ஒரு திருத்தலம் தான் திருமுருகன் பூண்டி. அது ஆக்சுவலாக முருகஸ்தலம்னு சொன்னாலும் அதுவும் சிவாலயம்தான். சிவன் முருகன் வந்து வழிபட்டதால் அது முருகஸ்தலம்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேய தீர்த்தத்தில் வழிபட்டா மென்டல் டிசார்டர், மென்டலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மைண்டு குளறுபடியில் இருக்கக்கூடியது, ப்ரெஷர், இதெல்லாம் தீரும். அப்புறம் செல்வமும் பெருகும். அதற்கப்புறம் அங்கிருந்து அடுத்தது பாதி காசின்னு சொல்லக்கூடிய அவினாசி. கடைசியில் அவினாசி வந்து அவினாசி அப்பனை வழிபட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய சொர்ண ஆகர்ஷண பைரவரை, கால பைரவரை வழிபட்டவனா
அத்தனை கெட்ட காலமும் சரியாகும், காசிக்கு போன புண்ணியமும் கிடைக்கும். இந்த 7 கோயிலுக்கு ஒரே நாளில் சிறப்பு பூஜைகளை செஞ்சு அன்னதானம் செஞ்சு கூட்டு பிரார்த்தனைகளோட 7 கோயிலுக்கும் கூட்டிகிட்டு போய் சிறப்பு மந்திர ஜபம் செய்ய இருக்கின்றோம். இந்த அற்புதமான இந்த ஆண்டு கார்த்திகை சோமவார விரதத்தை நம்ம குபேரபீடம் சார்பாக நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுவும் சரியாக டிசம்பர் 9ஆம் தேதி திங்கட்கிழமையான கார்த்திகை சோமவார நாளில் வரணும்னு நினைக்கிறவங்க கேட்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு வாகனத்திலிருந்து எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருப்போம், வாருங்கள். இல்லை உங்களோட சொந்த வாகனத்தில் வரதுனாலும் வரலாம். நம்ம கூட வரணும்னு நினைக்கிறவங்க கேட்கக்கூடிய தொலைபேசி எண்களில் உங்கள் பேரை பதிவு செய்யுங்க. கார்த்திகை சோமவாரம் கொங்கு 7 ஸ்தலங்களுக்கு போவோம். 7 தலைமுறை சாபங்களையும் பாவங்களையும் போக்கி ஒவ்வொரு நொடியும் வாழ்வில் முன்னேறுவோம். வாருங்கள், வளம் பெற்று நலம் பெற தென்னாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.